வேலை வாய்ப்பா இல்லை திறன் மேம்பாடா எது ஃபஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பும் இருக்கணும், திறன் மேம்பாடும் இருக்கணும். வேலை வாய்ப்பு வந்து இமீடியட்டாக தான் சொல்கிறேன். நிறைய இன்றைக்கி நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஐடல்ஸ் மைண்ட் இஸ் டெவல் ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தேவையில்லாத பேட் தாட்ஸ் வரும், டிப்ரெஷனில் போவாங்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மனிதன்னா அவனோட ஒர்க்கு வந்து ரொம்ப ரொம்ப அவனுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜாப் ஃபஸ்ட். ஸோ ஜாப் அலாங் வித் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஏன்னா ஜாப்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ கணக்குக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. பட் அந்த ஸ்கில்லையும் நல்லா டெவலப் பண்ணும். ஜாப் அலாங் வித் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப இமீடியட்லாக நீங்கள் இங்கே செய்ய விரும்பக்கூடிய சீர்திருத்தம் அப்படின்னா என்ன? அது ஃபஸ்ட்டு இமீடியட்டாக கண்ணுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னொன்று நிறைய அந்த ஜங்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆக்சிடென்ட். ரீசெண்டாக கூட ஒரு குழந்தை பஸ்லேருந்து தவறி பஸ் ஆக்சிடெண்ட்டில் போய் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதான் நீ ஃபஸ்ட்டு இந்த ஜங்ஷன்ஸ் முன்னாடி வந்து நீங்கள் பேரிகேட்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இட் இஸ் நாட் அ ராக்கெட் சயின்ஸ். இதெல்லாம் சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நாளைக்கு நினச்ச இப்போ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சா இமீடியட்டாக தான் பண்ணி விட்டலாம். வி கேன் சேவ் லைஃப். இமீடியட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். அது போக நீங்கள் அதை ஒரு பீரியட் ஆஃப் டைம் டூரிசம் எல்லாமே. சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு இருக்குல்ல, இது பலமா அல்லது பலவீனம் அப்படிங்கிறீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 3 times கான்சிக்யூட்டிவாக வந்திருக்காங்க சென்ட்ரல்லையும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்றைக்கி நம்மளோட க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு மீட்டிங்கில் 5th லார்ஜஸ்ட்டு எக்கானமின்னு சொல்லி பேசிட்டு வந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நம்ம 4th லார்ஜஸ்ட் எக்கானமியை வந்துட்டோம். ஸோ வி ஆர் க்ரோயிங் இன் அ வெரி குட் ஸ்பேஸ். நம்மளை முன்னாடிலாம் வந்து அமெரிக்காவோ எனி ஃபாரின் கண்ட்ரி வந்து நம்மளை ஆம்டூஸ் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனில் இன்றைக்கி ட்ரம்ப்பே வந்து டேரிஃபை அவரே குறைச்சிட்டார். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற பொசிஷன் ஆஸ் அ வேர்ல்டு லீடர் வந்து வி ஆர் இன் அ வெரி குட் பொசிஷன். பட் இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோடு நம்ம நிறைய டெவலப் பண்ணுறோம். இப்போ இந்த லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கூட இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் எல்லாருமே அவங்க எனக்கு என்ன இண்டிவிஜுவல் என்ன கிடைக்கும் தான் பார்த்துட்ருக்காங்க. இன்ஃப்ரா டெவலப் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வாஜ்பாய் ஜி இருக்க டைமில் தான் கோல்டன் குவாட்ரிலேட்டரல்னு சொல்லி ரோடு ஒன்று போட்டாங்க இன்ஃப்ரா. அந்த ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸி கனெக்டிவிட்டி ஆச்சு. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாச்சு, கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாச்சு, அகெயின் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும். ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் நம்ம க்ரோ ஆக முடியுமே தவிர, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம டெவலப் பண்ணணும்னு நினச்சோம்னா வில் பி லேக்கிங் பிஹைண்ட்.